அந்த 20 நிமிஷத்தில் கம்போஸ் பண்ண பாட்டை கேளுங்க. இந்த சவுண்டே நான் கொடுத்து அப்படி ஒரு பாட்டை ரொம்ப பழகிட்டது. ஆமாம். அப்புறம் உங்களுக்கு இந்த பாடல்கள்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மறக்க முடியாது. இதை தவிர வேறு என்ன பாடல்கள்லாம் உங்கள் மனசில் அப்படியே இருக்குது? மனசில் இருக்கிற பாடல்கள், அதாவது மனசில் இருக்க அந்த பாடல்கள் எப்படி உருவாக்கணுங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். இந்த பாடல்களுக்கு பின்னால் இருக்கிற கதை. ஆமாம். அது விட இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கவிஞர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிற நேரம், பிஸின்னா அவர் அரசியலில் இருப்பார், தர்மம் பண்ணுவார், சிபாரிசு பண்ணுவார், இன்னும் பல தொல்லைகள் அவருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு தான் பாட்டு எழுத வருவார். இதெல்லாம் வச்சுட்டு பாட்டு எழுத வந்தார்னா சீக்கிரம் பல்லவி கொடுத்துருவார். இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஃப்ரீயாக பல்லவி வரலையும் ஓட்டு எங்களை அறுப்பார், கொல்லுவார். என்ன பல்லவி வரலையா அப்படி ஒரு. ஸோ அவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக ஒரு என்ன ஆகி போச்சு. ஒரு காலத்தில் கம்போசிங் குரூப்னாக்கா இவர் கவிஞர் வர்றாருனாக்கா கவிஞர் 9 மணிக்கு சொன்னோமா நாங்கள் 8:30 போய் உட்காந்துருவோம், இல்லை 8 போய் உட்காந்துருவோம். சில நாள் ஒரு நாள் என்ன ஆகி போச்சு, இந்த கவிஞர் பெருமான் கரெக்டாக டயத்துக்கு போயிருக்கார். 9 மணிக்குனா 9 மணிக்கு போயிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அன்றைக்கி என்ன ஆச்சுனாக்கா, அதுக்கு முதல் நாள் 7 to 1, 2 to 9, 9 to 1. எப்படி 7 to 1 காலையில், 2 to 9 மத்தியானம், 9க்கு கொண்டு ராத்திரி மிட் நைட் முடிச்சுட்டு 2 மணிக்கு போய் வீட்டில் படுத்துட்டேன் சார். அன்றைக்கி கொஞ்சம் நான் எப்போ போனாலும் எப்போ படுத்தாலும் காலையில் வேலை இருக்குன்னா ரிங் அலாரம் வச்சா கூட அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுந்திரிச்சிடுவேன். அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பேன். அன்றைக்கி கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். இவர் போய் கரெக்டாக அந்த நேரத்துக்கு போயிருக்கார். போன உடனே எனக்கு ஒரு ஃபோன் வருது என் வீட்டுக்கு. ஃபோனை வந்து என்னுடைய செக்ரட்டரி எடுத்தான். என்னப்பா விஸ்வநாதன் புறப்படாச்சா, அது கவிஞர் கேட்குறாரு. இல்லைங்க அவர் ரொம்ப அசந்து தூங்குறானா, நான் இங்கே வந்து லேராச்சப்பா, சீனை வர சொல்லி புறப்பட்டு எனக்கு வேலை இருக்குது நிறையா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டார். இந்த பையன் எழுப்பில் என்ன விட்டான். நான் நல்லா மறுபடியும் தூங்கியிருக்கேன். இன்னொரு தடவை ஃபோன் வந்து ஏன் அவனை எத்தனை தையா சொல்கிறது, கவிஞராக இருந்தால் யாராக இருந்தால் எனக்கு என்ன, ஐயா தூங்குறாரு இப்போ எழுப்ப முடியாது, பாவம் ரொம்ப டயர்டாக வந்திருக்காரு, அவன் எழுப்போடான்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னால் நான் சொன்னேன் எழுப்பியானோ மிஸ் பண்ணிட்டான். 3 தடவை ஃபோன் பண்ணதுக்கப்புறம் அவர் பொறுமையாக எழுந்துட்டார். ஒரு 9:45 மணி 10 மணி வாக்கில் என்ன பண்ணார், இவன் தூங்க முடிச்சுப்பா என்ன காணோம், நான் ஒரு பல்லவி கொடுக்குறேன் உங்கள் சிச்சுவேஷனுக்கு, அந்த பல்லவிக்கு அவன் வந்த உடனே மெட்டு போட சொல்லுங்கள். மெட்டு போட்டதுக்கப்புறம் நான் வந்து அலுவலகம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு வேறு வேலை இருக்குது, இவன் பெரிய தூங்க முடிஞ்சாக இருக்கான், இப்படி தூங்க மாட்டேன் சொல்லி கடை திட்டி விட்டு பல்லவியை ராமண்ணா கையில் கொடுத்தார். ராமண்ணா தான் டைரக்டர். இந்த ராமண்ணா வந்து படித்து பார்த்தா கரெக்டாக இருக்குது என் சிச்சுவேஷனுக்கு அப்படின்னு சொல்லி விட்டார். அப்படியா இதுதான் பல்லவி தான் சிச்சுவேஷன் சொல்லிட்டு போயிட்டார். கவிஞர் போயிட்டார். அப்புறம் ஃபோன் பண்ணோடனே நான் உழுது அடித்து ஓடி ஏண்டா சொல்லலை, 3 தடவை ஃபோன் வந்திருக்கேன், அதனால் கிடைக்கிறதே கஷ்டம், இப்படி போட்டு உயிரை வாங்குறேடான்னு சொல்லி இவனை திட்டி குளித்து போய் அங்கே ட்ரெஸ் பண்ணி அதையும் குறையமாக போய் நிற்கிறேன். டிஃபன் ஷாப்பில் ஒன்றுமில்ல, கண்ணெல்லாம் சேர்ந்துருக்கு. போய் உட்காந்த உடனே ராமண்ணா பார்த்தாரு. ராமண்ணா வந்து ரொம்ப டென்ஷனே ஆக மாட்டார், என்ன ஆனாலும் காமாக இருப்பார். வாங்க விசு உட்காருங்க, ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. பல்லவி கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த பல்லவி வந்து என்னுடைய சீக்வன்ஸுக்கு பொருத்தமாக இருக்குது, உங்களுக்கு மெட்டு வருமானு பாருங்கன்னாரு. அந்த பல்லவியை படித்து பார்த்தோன்னே எனக்கு வந்தது பாருங்க கோபம். ஏன்னு கேட்குறீங்களா, பல்லவி என்ன தெரியுங்களா, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்ல ஒன்று பல்லவி நடந்தது அப்படியே எழுதிட்டார். அப்படியே எழுதாரு. அந்த சிச்சுவேஷனுக்கு அவருக்கு பொருத்தமாக இருந்திருக்கு. எனக்கா வந்து இப்படி கோபம் என்ன தூங்க வச்சுக்கிறாரு. அப்புறம் வந்தால் என்னப்பா பல்லவி ஓகே பிரமாதமாக இருக்குது கவிஞர் யார் ராமண்ணா. அப்புறம் அனுகூலி கொடுத்தார். இப்படி அவரோடு சேர்ந்து எழுதுகிற பாடல்களுக்கு ஒவ்வொரு பாடல்களுக்கும் கதை இருக்கும். அந்த தான் இன்ஸ்பிரேஷன் அவர். ஒரு இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்ல போனால், பாலாஜி கம்பெனி அங்கே நாங்கள் நிறையா படங்கள் பண்ணியிருக்கோம். அது ஒரு படம் ஒன்று கொஞ்சம் மியூசிக்கல் சப்ஜெக்ட் அதுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஒரு நல்ல உற்சாகமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ எப்படி இந்த கம்போசிங் குரூப்னால் மியூசிக் டைரக்டரும் இந்த வாத்தியங்கள் கூட இல்லாத இந்த காலம் பேர் தனியாக தான் பண்ணுவாங்க மியூசிக் டைரக்டர். இப்போ அப்படி இல்லை, அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர், ஸ்டோரி ரைட்டர், ப்ரொடியூசருடைய சொந்தக்காரங்க, டைரக்டருடைய எடுபடி எல்லாம் சேர்ந்து ஒரு 30 பேர் இருப்பாங்க சார் கம்போசிங். இதுக்கு நடுவில் நானும் கவிஞரும் மெட்டு போடுறப்ப உட்காந்து அவஸ்தைப்படணும் பண்ணுவோம். அவன் இது சரியில்லைம்மா, அவன் இன்னொருத்த அது சரியில்லைம்மா. இப்படி ஒரு பாட்டு அமைஞ்சது. வார்த்தை நல்லா இருக்குது, வார்த்தை நல்லா இருக்குங்களா, இந்த வார்த்தைக்கு ஒரு இன்னொரு 4-5 டியூன் போடுங்களேன் விசு அப்படின்னாரு பாலாஜி அவர்கள். சரி பரவாயில்ல நான் போட்டு தரேன் சொல்லி ஒரு 7-8 டியூன் ஒரே வார்த்தைக்கு ஒரே பல்லவிக்கு ஃபுல் சாங் பண்ணிட்டேன். பண்ண உடனே இது எது நல்லா இருக்குன்னு பிரச்சனை வந்தது. ஒருத்தர் என்ன சொல்கிறான், எனக்கு 3வது டியூன் பிடிச்சிருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டர்,
டைரக்டர் சொல்கிறாரு எனக்கு 6வது டியூன் பிடிச்சிருக்கிறாரு. எனக்கு 3வது டியூன் 4வது டியூன் எனக்கு நல்லாயிருக்கு, கவிஞருக்கு 2வது டியூன் நல்லாயிருக்கு, ப்ரொடியூசருக்கு இப்படி எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்கு, இது பிடிச்சி பைத்தியம் பிடிச்சிக்கிறதுக்கு நிலவேல இருக்கும். இதை என்ன பண்ணுறது டிசைட் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை. உடனே அந்த வழியாக ஒரு போஸ்ட் மாஸ்டர், அவருக்கு வந்து ஒரு 65 வயசு இருக்கும், நல்லா ஞாபகம் இருக்குது, நெட்டையாக இருப்பார். போஸ்ட் அப்படின்னு ஒரு சத்தம் வந்து டிஸ்டர்ப் ஆகி திரும்பி பார்த்து ஹாலில் உட்காந்துருக்கோம். திரும்பி பார்த்தோன்னே போஸ்ட்டை வாங்கினார். என்ன திங்க் பண்ணாருன்னு சொல்கிறேன். அந்த போஸ்ட்மேனோட உள்ள வந்தார் பாலாஜி. விசு இவருக்கு இந்த பாட்டை வாட்சி காமிங்க. என்னங்க இதுன்னு வாட்சி காமிங்களா, அவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். அவர் கேட்டு ஓகே பண்ண பாட்டு தான் அது. கேட்டவரெல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம். இது அப்படியே பாடி காமிச்ச உடனே சார் இந்த பாட்டு தான் இந்த மெட்டு தான் நல்லா இருந்தாங்க. சரி ஓகே, அவர் தான் ரசிகர், பொதுமக்கள் ரசிகர், இவர் பொதுமக்கள் பிரதிநிதி, அவர் தான் போட்டாச்சு போட்டு ஓகே பண்ணோம். அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஓஹோ ஹிட் அந்த பாட்டு, கேட்டவரெல்லாம் பாட்டு இருந்தாங்க. அப்படி பாப்புலர் ஆச்சு. அடுத்த படத்துக்கு உட்காந்துருக்கோம் சீரியஸாக. அடுத்த படம் அப்படி அது உட்காந்து இது ரிலீஸ் ஆகி நல்லா பாப்புலர் ஆகி போச்சுக்கா. அடுத்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 2 மாதம் பொறுத்து உட்காந்துருக்கோம். இப்படி ஒரு தர்க்கம் வந்துச்சு. கவிஞர் உட்காந்து டேய் விஸ்வநாதா என்ன ரொம்ப ஏதோ சொல்ல போகிற வச்சேன். அந்த போஸ்ட்மேனை பார்த்து கூட்டுற சொல்லி நாங்கள்லாம் ஓகே பண்ண இப்படி சீரியஸாகவே இருக்காது கம்போசிங் பார்த்தீங்களா. இப்படி ஒரு வேடிக்கையான ஒரு கவிஞர் அவர் மட்டும் இல்லை, எல்லா கவிஞர்களும் அப்படி தான் என் கூட அப்படி ஒத்துழைச்சிருக்காங்க. அடுத்தது வாலியை சொல்ல நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். வாலியுடைய பல்லவிகள் எல்லாம் போக்குவரத்து. அதாவது வாலிக்கு முதல்ல என் வீட்டில் கோபாலகிருஷ்ணன், ஜிகே வெங்கடேசன் ரெக்கமெண்டேஷன் வரும், ஒரு புது கவிஞர் வந்திருக்கார் கொடுங்கன்னு. சரி, நான் வந்து ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நான் அந்த இன்சிடெண்ட்டை முதல்ல சொல்லிட்டு இதை சொல்கிறேன். அந்த இன்சிடெண்ட் என்ன, அதாவது என்னை ரொம்ப புண்ணாக்கி என்னை வருத்தி நான் ரொம்ப அழுது கஷ்டப்பட்டு என்னை வேதனைப்படுத்திக்கிட்ட இன்சிடெண்ட் அது. பாசவலைன்னு ஒரு படம் மாடல் ரேஸில். அந்த படத்தில் இங்கேருந்து நாங்கள் ஆர்கெஸ்ட்ராவோட போய் தங்குவோம். அங்கே தங்குனா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் தான் தங்குவோம். இங்கே நிறைய வேலை இல்லை மெட்ராஸில், இல்லை 1 வாரம் தங்குவோம். இந்த 1 வாரத்துக்குள்ளே அங்கே இருக்கிற மருதகாசி அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், அங்கெல்லாம் ஆஸ்தான வித்வான்கள், இவங்கெல்லாம் தான் பாட்டு எழுதணும். இந்த பாசவலையில் இப்படி ஒரு சீக்வன்ஸுக்கு பாட்டு மாட்டிக்கிச்சு. அந்த பாட்டு வந்து கம்போஸ் பண்ணுறோம் சரியாகவே வரல. யாருக்கு எனக்கு கவிஞருக்கு ஒத்துக்கலை. கவிஞர்கிட்ட இது மெட்டு நல்லா இல்லடா நாடுங்களா, அவர் எனக்கு வார்த்தை பிடிக்கல, அப்படியே பெரிய தர்க்கமாக போச்சு. 3 நாளாச்சு அந்த பரவாயில்ல வரல. நான் ஊருக்கு போய் அவனை மெட்ராஸ் போனோம். சுலைமான் அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் கொஞ்சம் மியூசிக் டேஸ்ட் உள்ளவர், அங்கே மேனேஜர், ப்ரொடக்ஷன்லாம் பார்த்துக்கிறாரு. அவர் நேராக வந்தார். விசு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அப்படின்னா, ஒரு மூலம் சென்னை ஆரம்பிப்பேன். மாதிரி வெளியில் ஒரு புது பையன் நிற்கிறான், நின்றுட்டு போட்டு எனக்கு என்ன இல்லை, அவனுக்கு இந்த கதையெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், அவன் ஒரு பல்லவி கொடுத்துருக்கான் பார்க்குறீங்களா, அவங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். யோ என்ன விளையாடுற நீ, இவ்வளோ பெரிய ஜாம்புகளை வச்சுட்டு பல்லவி வரல, புது ஆளை கொண்டு வந்து என்ன தொல்லை பண்ணுறேன், இந்த புது ஆளெலாம் எனக்கு ஒத்து வராது, வெளியே போய் சொல்லு அப்படின்னா ரொம்ப திமிரா, ரொம்ப கௌரவமாக. சரி, அப்புறம் பல்லவி போட்டால் வரல. அடுத்த நாளும் உட்காந்தோம். அடுத்த நாள் இருக்கும்போது ஹிம்சை தாங்க முடியும், எனக்கு அவருக்கு பெரிய சண்டை. நான் ஊருக்கு போகிறேன், நீங்கள் வேறு யாராவது வச்சுக்க, இந்த அளவுக்கு வந்தாச்சு, நீ வேறு யாராவது வச்சு எழுதிக்கலான்னு அவர். இந்த அளவுக்கு சண்டை வந்த உடனே மறுபடியும் சுலைமான் வந்தார். நீங்கள் இப்படி அடிச்சுக்காதீங்க, அந்த பையனை வெளியே நிற்க சொல்கிறேன், அந்த பையனை வெளியே நிற்க சொல்கிறேன், அந்த பாட்டை மட்டும் வாங்கிட்டு சொல்கிறேன், நீங்கள் ஒரு தடவை பாருங்களேன், பார்த்தாக்கா அப்புறம் உங்கள் டிசிஷன் அப்படின்ட்டார். அந்த பாட்டை கொண்டாயா, கோவம் எனக்கு கொண்டாயா அண்ணன். அவர் எழுதின பாட்டு, குட்டியாடு தப்பி வந்தான் குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடிதான் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடிதான் சொந்தம். அழுதுட்டேன். கொண்டாயா அந்த என்ன வந்து நிற்கிறான். அதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் பார்த்தேன், ஒன்றும் பேசல, வாயத்திறக்கல. இவங்கெல்லாம் ஆடிட்டாங்க, சைலண்டாக இருக்குது, பேசலாம். ஏயா நான் இல்லையா 6 அடி தானே சொந்தம்பாங்க, நீ 8 அடின்னு எழுதியிருக்கிய அப்படின்னு கேட்டேன். நான் எல்லாம் முதல் டைலாக் பட்டுக்கோட்டைக்கிட்டேன். அவர் சொல்கிறார், ஆமாம் 6 அடி தான், அப்படி என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் 8 அடி வேணுமே. ஒரு வரி மாற்றாம ஒரு 20 நிமிஷத்தில் ஃபுல் டியூன் கம்போஸ் பண்ணியாச்சு. ஆத்ம திருப்தி.
ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு வேதனை. நாங்கள் லாட்ஜில் தங்கியிருக்காங்க. ராத்திரி போனேன், எங்கள் படம் வச்சுருக்கேன், பிள்ளையார் படம் வச்சுருப்பேன், முருகன் படம் வச்சுருப்பேன். அங்கே போய் சாப்பிடல, அழுகிறேன், மண்டையை போட்டு இடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டேன். என்ன வேணாக்கா, டே விஸ்வநாதா உனக்கு இவ்வளோ கொழுப்பா? வந்தவன் யார்? அவர்கிட்ட ஒரு நிமிஷம் என்னன்னு பேசி அவன்கிட்ட என்ன திறமை இருக்கிற யாருக்கு உள்ள உனக்கு இவ்வளோ கொழுப்பாடா, இனிமேல் அந்த மாதிரி பண்ணாத. யார் வந்தாலும் அவங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்த்து அனுப்பு. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணு. நீ பெரிய அந்த மாதிரி திமிர் பிடிச்சி தெரியாது. நான் நொந்து அலைஞ்சு சாப்பிடாமல் கொள்ளாமல் இருந்து அப்புறம் எல்லாம் ராமூர்த்தி அண்ணன் இவங்கெல்லாம் வந்து சமாளப்படுத்தி சாப்பிட்டு விட்டு அப்புறம் பட்டுக்கோட்டையை வச்சு ஒரு பீரியட் போயிட்டே இருந்தான். என்னுடைய சொந்த படம், எம்ஜிஆர் படம், அது இது நிறைய எழுதினார். அது மாதிரி ஒரு புது ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வாலின்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க. வாலின்னு கூப்பிட்டு வந்த உடனே இந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள் தான். அவருக்கு முதல்ல ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தோம். அவர் அசத்திட்டார். பூவரையும் பூங்கொடியே இன்னொரு பாட்டு ஒன்று அது எழுதினாரா. அதுக்கப்புறம் அவர் திறமையை பார்த்து நான் கேஎஸ்சி கிட்ட போய் ஒரு கற்பகன் ஒரு படத்துக்கு அவர்கிட்ட போய் ரொம்ப தாழ்மையாக ரெக்வஸ்ட் பண்ணேன். ஒரு வாலின்னு ஒரு புது ஒருத்தர் இருக்கார், என்ன வாலியெல்லாம் வேணாம், கண்ணதாசன் வச்சுருக்கோம், அப்போ தான் எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் காசு கிடைக்கும், ஏதோ ஒரு மாதிரி சொன்னார், பிஸ்னஸ் ஆகுனார். ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க என்ன, ஒரு பாட்டு கொடுங்க என்ன. அத்தை அடிமை தேடி இருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் கஞ்சினேன். 1000 இரவுகள் வரது இருந்தார். அதுக்கப்புறம் என்னென்ன 2 பாட்டு தானே அவரே எழுதிட்டுமே என்ன, அப்படி ஒரு ஃபுல் பிக்சர் அவர் கொடுத்தேன். ஸோ இந்த கண்ணதாசன் கூட இருக்கிற ஒரு நெருக்கம், ஒரு 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 ஸ்நேகம், ஒரு அன்பு, அவர்கிட்ட இருக்கிற தொழிலை மதிக்கக்கூடிய ஒரு 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 உணர்வு, இதை வச்சுக்கிட்டு நான் வாலிக்கிட்ட போயிட்டேங்கிற ஒரு கோபத்தில் ரொம்ப கோபமாக இருந்தார் என் மேலே. ஒரு பொசசிவ் குணம். அவர் வந்து வேறு மியூசிக் டைரக்டர் போய் பாட்டு பண்ணிக்கலாம், நான் வந்து வேறு யாரையும் கூப்பிடக்கூடாது. இப்படி ஒரு காலம். அப்போ ரொம்ப கிண்டல் பண்ணார். என்னால் ஆறாது, இப்படி ஒரு சைடில் பந்தாவாக இருப்பார், வந்துட்டு போட்டுமே இதெல்லாம் ஏன் இப்படி. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனிதர் பல காலங்கள் போச்சு. நான் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. வாலி வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தார், படகோட்டை இருந்தார், அப்படி தான் இருந்தார். மாதவி பொன்மையிலால் தோகை விரித்தால் ஒரு பாடல், இந்த பாட்டு மாதிரி வேணும் அப்படின்னு கவிஞர் நானும் உட்காந்துருக்கும் போது வேறு கம்மில்லை ஒரு ப்ரொடியூசர் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஐயோ இந்த மாதிரி பாட்டு நான் எழுதவே இல்லையா, பாடுறா அப்படின்னா. நான் ஃபுல் சாங் பாடி காமிச்சேன். அப்படியே கண்ணில் தண்ணி வந்துச்சு அவருக்கு. யாரா எழுதுனது இது? இதான் வாலி என்ன எழுதுனது. வாலி எழுதுனதா? அவனை நான் பார்க்கணும்டா, ரொம்ப அருமையாக எழுதியிருக்கான்டா, என்னை கூப்பிட்டு போடா, அவனை காமிடா. நான் உடனே வாலிக்கு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி வராரு. அந்த ஆள் கால் கையோட கவிஞர் வராரு. சார் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் 2 பேரும் அந்த பார்த்த அந்த பரிணாமம், அவங்க அன்பு பரிமாறிக்கிட்ட விதம் இன்னும் எங்கள் இடத்துல இருக்குது சார். அதெல்லாம் ஒரு கலைஞனை பாராட்ட தெரிஞ்சது. அவருக்கு அந்த ஈகோலாம் போயாச்சு, வளர்ச்சி வந்தாச்சு. ஆரம்பத்தில் ஒருத்தனுக்கு வரும்போது அந்த ஈகோ இருந்தால் கூட அது பக்குவப்பட்டு எப்படி அது வளர்ச்சி வந்து ஒரு பரந்த நோக்கங்கள், பரந்த எண்ணங்கள் வருதுங்கிறத அன்னைக்கு கற்றுக்கிட்டேன். இப்படி நான் பல விஷயங்களை இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன். அந்த காட்சியை கொஞ்சம் சொல்லுங்களேன், வர்ணிங்களேன். அது வர்ணிக்கவே முடியாது. 2 பேரும் கூட்டு போயிட்டு 2 பேரும் உட்காந்தாங்க, கட்டி பிடிச்சிட்டு அந்த பல்லவி இப்படி இருக்கே அப்படியே இருக்கே பிரமாதமாக இருக்கேங்கிற உணர்வு இருக்கியா. அப்போ வந்து வாலியோ கண்ணதாசனோ இல்லை, ரசிகன். 2 கவிஞர்கள் 2 ரசிகன் ஆகிட்டாங்க. 2 கவிஞர்கள். அதான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணேன் நான் என்னுடைய முன்னோடிகளுக்காக. கிரவுண்டு வந்து இந்த நேரு ஸ்டேடியத்தில் கலைஞர் அவர்கள்லாம் தலைமை தாங்கினார். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்க ஞாபகம் இருக்கேன். அது வந்து நலிஞ்சு போன கவிஞர்கள், எஸ்.வி. வெங்கட்ராமன் ஃபேமிலி, தட்சிணாமூர்த்தி சுவாமி, டிஆர் பாப்பா, அவங்களெல்லாம் கேவி மகாதேவெல்லாம் உட்காந்து வச்சு நலிஞ்சு போகிற கஷ்டப்படுற கலைஞர்கள்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த ப்ரோக்ராம் வச்சு கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன், அவங்க நலிஞ்ச குடும்பத்துக்கு. அந்த மேடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் குரூப் எல்லோரும் வந்திருந்தாங்க, மியூசிஷியன்ஸ், ஆல் சிங்கர்ஸ், எந்த வித பாலிட்டிக்ஸ் இல்லாமல். ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிற நேரத்தில் ராஜா, ரஹமான், தேவா, அவங்க சிங்கர்ஸ், எல்லா சிங்கர்ஸும் ஒரே மேடையில் பார்த்த உடனே நௌஷாத் அலி வந்திருந்தார். இவ்வளோ பேரும் வந்திருக்காங்க, கிராண்டாக ஒரு ஷோ நடந்துகிட்ருக்கு. அப்போ சொன்னார் கலைஞர், ஒரு 2 டாக்டர்கள் ஒன்றா சேர மாட்டாங்க, 2 கவிஞர்கள் கூட சமயத்தில் ஒன்றும் சேர மாட்டாங்க, 2 அரசியல்வாதி சேர மாட்டாங்க. தம்பி விஸ்வநாதனுடைய சங்கீதத்தோடு இல்லாமல் அந்த இங்கீதத்தை சேர்த்து இவ்வளோ பேரையும் ஒரு மேடையில் சேர்த்து வச்சுருக்காங்க. ரொம்ப போற்றத்தக்க வேண்டிய விஷயம். அதுதான் என்ன யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள நான் நேசிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை, நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். அது வந்து அவங்க கூப்பிட்ட உடனே அவ்வளோ பேரும் வந்து எனக்கு என் கூட இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு, அதே மாதிரி கவிஞர் கண்ணதாசனுக்கு சிலை வடிக்கிறதுக்கு கூட
கவிஞர் கண்ணதாசன் சிலை எடுக்கணுங்கிறது நான் தான் ஆரம்பித்தேன். எப்படி ஆரம்பித்தேன்னா அது ரொம்ப வினோதமாக இருக்கும். அந்த காலத்தில் பத்திரிகைலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். நான் பீச்சில் வாக்கிங் போவேன். வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது இங்கே பாரதிதாசன் சிலை இருக்கு இல்லையா, ஆமாம், அங்கே போய் நின்று ஒரு மௌனமாக ஒரு 10 நிமிஷம் நிற்பேன். ஏன்னா அவருடைய பாட்டுகளுக்கு நான் மெட்டு போட்டிருக்கேன். ஸோ அந்த ஒரு தமிழுக்கும் அமுதென்று பேர் ஒரு பாட்டு. அது வந்து அந்த மெட்டு போட்டதுக்கப்புறம் அவர் சொன்னார் அந்த பாட்டு கேட்கும்போது, ஆமாம் வெறும் பாட்டு பார்க்கும்போது எனக்கு அமுதுன்னு தெரியல, மெட்டோடு கேட்கும்போது தான் தமிழுக்கு அமுதுன்னு அப்படி அவ்வளோ பண்ணி பார்க்குறாரு. ஸோ அந்த ஒரு நன்றிக்காக நான் அவரை எப்போ போய் கும்பிடுவேன். நான் அவரை பார்த்துருக்கேன், நிறையா பழகியிருக்கேன். அங்கே போய் நின்ன உடனே ஒரு நாளைக்கு நின்றுட்டுருக்கேன். நான் டெய்லி போவேன், அங்கே நிற்பேன். அங்கே ஒரு நாளைக்கு அங்கே நின்றுட்டுருக்கேன். இதுதான் இங்கே தான் கொஞ்சம் ஒரு முக்கியமாக கவனிக்கும். ஒரு நாளைக்கு நின்றுட்டுருக்கேன், ஒரு குச்சியில் தொட்டு மண்டையில் ஒரு அடி என்ன. திரும்பி பார்த்தா கவிஞர் இருக்கார். கவிஞர் செத்து போயிட்டார், எங்கே வந்தார் எனக்கு சந்தேகம். மாறு வரைக்கும் வேட்டி கட்டிக்கிட்டு விபூதி குங்குமம் போட்டு நிற்கிறாரு. என்னடா இங்கே நின்றுட்டுருக்கேன்னாரு. சிலையை பார்த்தேன், ஆனந்தமாக. எனக்கு ஒரு சிலை வைக்கப்படாதா? நான் என்ன பண்ணுவேன், எங்கே வைப்பேன்? டேய் நீ யார்ட்டையும் போட வேணாடா, நீங்கள் ஆளெலாம் கூப்பிட்டு என் பாட்டை பாடு மேடையில், அதை கலெக்ட் பண்ணு, அதை கலெக்ட் பண்ணி எனக்கு ஒரு சிலையிடுறா, யார் அப்போ மினிஸ்டராக இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி வச்சு அப்படின்னு பார்த்து எழுந்திரிச்சேன்னா அது சொப்பனம். திடீர்னு எழுந்திரிச்சு பார்த்தேன்னா அது கனவு. அந்த கனவு கண்டதுலேருந்து நான் பைத்தியமாயிட்டேன். இது எப்படியாவது சாதிச்சே தீரணுன்ட்டு முயற்சி பண்ணேன். வந்தாங்க என் கூட எல்லோரும் வந்தாங்க. கோயம்புத்தூர், சேலம் இங்கெல்லாம் கச்சேரி பண்ணி இளையராஜா, கேவி மகாதேவன் அவர்கள், ஆல் சிங்கர்ஸு எல்லோரும் வந்தாங்க. வந்து அந்த சிலைக்கு வேண்டிய காசெல்லாம் ஓரளவு கலெக்ட் பண்ணேன். வழக்கம்போல் ஏமாந்தேன். வழக்கம்போல் ஏமாந்தேன்னா நான் வந்து ஏமாந்தவன் தான். நம்பர் ஏமாந்தேன். உழைக்கத்தான் தெரியுமே ஒழிய பிழைக்க தெரியாது. அப்படி லிஸ்ட்டில் இன்னும் இருக்கேன். அப்போ வந்து அப்படியே இருக்கேன். கொஞ்சம் பேர் ஏமாத்தினாங்க, சரியாக பணம் இல்லை. சரி பரவாயில்ல, இருக்கிற பணத்தை வச்சு சிலைக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்து அது வைக்கலான்னு சொல்லி இடம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடம் போய் எங்கே இருக்கலாம்னாக்கா, பீச்சில் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் ஒரு ஒரு பேர், ஒரு ஆர்வத்தின் பேரில் ஒரு நம்ம ஒரு பேர், ஒரு நல்ல பேர், ஒரு தேவகி ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டராக இருக்கார், பேர் டாக்டர் சொக்கலிங்கம். அவரு நாங்கள்லாம் சங்கராச்சாரிய மடத்துக்கு போயிருக்கோம். அவரை போய் பார்த்து தரிசனம் பண்ணி, கவிஞர் சிலை நீ 10ஓட 11 பீச்சில் வைக்க முடியாது, உனக்கு வைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது, அவர் பழக இடத்துல தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசிரியர் மாதிரி சொல்லிட்டார். நாங்கள் வந்தோம். பாடினாக்கா அவர் ரோகிணி இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே ஒரு இடம் இருக்குது. அது வாங்கணுன்னாக்கா கொஞ்சம் காசு பத்தாது என்கிட்ட. எனக்கா ரொம்ப கஷ்டமாக போச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி அந்த சிலைக்கும் கொடுத்தோம், அந்த இடத்துக்கும் பணம் கொடுக்கணும், பணம் இல்லை. போய் அம்மா தான் இப்போ இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா, அவங்ககிட்ட போனேன். போய் ஆக்சுவலாக அழுதேன். என்னை பார்த்தோன்னே, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அந்த இடத்த தர்றேன், நானே கவர்மெண்ட் செலவில் அந்த சிலையெல்லாம் சொல்கிறேன், நான் கூட இருக்கேன்னு சொன்னாங்க. அந்த நன்றி நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். உங்கள் ஆத்ம நண்பருக்கு ஒரு சிலை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. அந்த கஷ்டத்தில் வந்து கை கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு காரியம் பண்ணாங்க. எனக்கு என்ன ஆசை, இந்த ஃபங்க்ஷனுக்கு கலைஞரும் வரணும்னு ஆசை. அவர் சொன்னாங்க ரொம்ப நாகரீகமாக, உங்களுக்கு வேண்டியவங்களை எல்லாரும் கூப்பிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவருக்கு ஃபோன் பண்ணால் வந்துடுவார், வரையணும்னு சொல்லுவார். அவர் என்ன மகிழ்ச்சியாக ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் நடத்துங்க, சந்தோஷம். இப்படி எனக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன், பாலிடிக்ஸ் தான் என்னன்னே தெரியாது. எனக்கு வந்து உழைக்கத்தான் தெரியும், பிழைக்க தெரியாது சொல்லிட்டேன். பாலிடிக்ஸும் தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சோண்டு மியூசிக், அவ்வளோதான். அதோட என்னோடய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த லெவலில் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அந்த இடம் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன், இது நான் கவர்மெண்ட் செலவில் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே என்னால் தாங்க முடியல. நீங்கள் வேணால் தனியாக ஒரு நிகழ்ச்சி அன்றைக்கி அவங்களெல்லாம் கூப்பிட்டு, அந்த யாராருக்கு கஷ்டப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு மரியாதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் பாக்கி உள்ள பணம், அந்த பணம் எல்லாம் போட்டு பண்ணி அந்த நிகழ்ச்சி நடந்தவங்களுக்கு, அவங்களுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு அளவுக்கு ஒரு பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல பூவையும் வச்சு அந்த மரியாதையும் காப்பாற்றி, அதை அப்படி ட்ரெடிஷன் மாதிரி அந்த சங்கம், அந்த கண்ணதாசன் கமிட்டிங்கிறது அந்த இது போயிட்டே இருக்கணும், டெவலப் பண்ணிட்டே இருக்குது. அது இந்த விருது வாங்குறவங்களுக்கு, நல்லா படிக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன், அது வச்சுருக்கேன். அப்படி ஒரு நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு, ஏன்னா ஒரு கவிஞன், ஒரு இசையமைப்பாளருங்கிற சினிமாவுக்கு மட்டும் இல்லை, ஒரு பாட்டுக்கு எவ்வளோ முக்கியங்கிறத நமக்கு பின்னால் வர சந்ததிகள் தெரியணும். இந்த ஒரு நல்ல நாங்கள் இப்போ பாருங்கள், அந்த சிலை வைக்கிறதுக்கு, அந்த சிலை வச்சதுக்கப்புறம் ஒரு ஐபிஆர் ஃபங்க்ஷன் ஒன்று இங்கே நடந்துட்டுருக்கோம் வருஷம். இந்தியன் பாப்பாங்கிற சொசைட்டி, அதில் என்னுடைய தெய்வம் மாதிரி நினச்சிட்டு இருக்க குருநாதர் நௌஷாத் இருக்கார். அவர் அந்த சிலையை பார்த்து சொன்னார், எங்கள் கூடலாம் எவ்வளவோ கவிஞர்கள்லாம் வேலை செஞ்சாங்க, என்னால் அதை வைக்க முடியல யாருக்கும்,
நீ நல்லா இருப்படா நீ அப்படின்னாரு. அதுதான் அவங்களுடைய ஒரு வாழ்த்து, ஒரு ஆசீர்வாதம். அந்த எண்ணங்கள்லாம் கவிஞர், இசையமைப்பாளர். நான் என்ன சொல்லுவேன், இந்த கவியும் இசையும் தெரிஞ்சவங்கள கடவுள் மாதிரி நினைப்பேன். சரி, இப்படி செலவைக்கிற அளவுக்கு உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற நெருக்கம் இருக்கு இல்லையா, அது எப்படி? ஒரு மற்ற கவிஞர்கள்லாம் இருக்கிறாங்க, வாலி இருந்தாங்க, பட்டுக்கோட்டைகள், நீங்கள் 2 பேரும் அறிமுகப்படுத்தினீங்க, மற்ற கலைஞர்களும் கவிஞர்களும் எழுதியிருக்கிறாங்க. இவர் கூட உங்களுக்கு அவ்வளோ நெருக்கம் எப்படி ஏற்பட்டது? நான் தான் சொன்னேன், அவரை நான் பார்த்தது 46, பழகினேன், அப்புறம் பல படங்களுக்கு பாட்டு எழுதினேன், அவரோட சேர்ந்தேன். அப்போ அவர் என்ன சொல்லுவார், டேய் விஸ்வநாதா, எனக்கு இந்த ஹிந்தி பாட்டுக்கு மெட்டுக்கெல்லாம் பாட்டு எழுதிய முதுகெல்லாம் கூணு விழுந்து போச்சு. என்ன இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு படம் ஆரம்பிக்க போகிறேன், என்னோடய திறமையெல்லாம் குடியே கொண்டணுன்ட்டு, அதுக்கு நீ உதவியாக இருப்பியான்னு கேட்டார். ஏன்னா பணங்களாம் கேட்குறான்னு பயந்தேன். என்ன கேட்குறீங்க? இல்லை, நீ வந்து நான் கொடுக்குற பாட்டுக்கு மெட்டு போடணும், நீ மெட்டெல்லாம் எனக்கு கொடுக்கக்கூடாது, உன்னால் முடியுமா? என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் அப்படி படம் நல்லா இருக்காத, அப்படி பண்ணால் நீ பண்ணு, இல்லைனா கேவி மகாதேவனே வேறு ஏதாவது போட்டுக்க போகிறேன், அவங்க பண்ணிடுவாங்க, எனக்கு தெரியும். அப்போது பார்த்தேன், சேலஞ்ச் எழுதிங்க. எங்களுக்குள்ள சேலஞ்ச் வந்து சார் 10 பாட்டு, மாலையிட்ட மகன் ஒரு படம், அதில் வந்து மறுபடியும் ஒரு பிரேக் டிஆர் மகாலிங்கம் அவர்களுக்கு. அவருக்கு வித்தியாசமான பாடல்கள், அவரும் கோமளமாகவும் ஒரு பாட்டு பண்ணாங்க, நானன்றி யார் வருவார்னு. அது லோ பிச் சாங், சைகால் மாதிரி இருக்கும் அது கேட்கும்போது. ஸோ அதெல்லாம் புதுவிதமாக பண்ணி எல்லாத்தையும் அதை மேட்டரை வாங்கி தான் மீட்டரை கொடுத்தேன். அதாவது சந்தத்துக்கு மெட்டு, அதாவது வார்த்தைக்கு மெட்யூன், 10 பாட்டும் சேலஞ்ச் பண்ணி போட்டு கொடுத்தோம். ஸோ அதுலேருந்து எங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்பு, ஒரு ஈடுபாடு, குடும்ப நண்பர். ஒன்று மட்டும் சொல்லேன் சார், எனக்கு நான் 26 நாள் உடம்பு சரியில்லாமல் படுத்தேன், ஜாண்டிஸாக. இவர் தான் சிபாரிசு பண்ணி டாக்டர்லாம் கூப்பிட்டு என் வீட்டில் வந்து காலையில் 7 மணிக்கு தலைமாட்டில் உட்காந்துருவார், எந்த வேலைக்கும் போக மாட்டார். என்னை கவனித்து ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போவார். அவரோட நட்பு, அது நட்பு சொல்லி வர்றது இல்லையா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு உணர்ச்சி வசமாகவும், என்னமோ ஒரு தொழில் வளத்தை விட ஒரு உண்மையான நட்பு இருக்குது, உண்மையான எண்ணங்கள் இருக்குங்கிற ஒரு அன்புனாலேயும் இதுதான் அவங்களுக்கு. தொழிலுக்கும் அப்பாற்பட்டு அந்த நட்பு வந்து அதான் இல்லையா. அதான் அது வந்து ஒரு வேளை போன ஜனத்தில் நானும் அண்ணன் தம்பியாக பிறந்திருப்போமா தெரியாது. இதை விட இன்னொரு கிளைமேக்ஸ் ஒன்று பண்ணார், அதான் தாங்க முடியாத ஒரு விஷயம். ஏதோ ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு, மத்தியானம் ஒரு 2 மணிக்கு ஒரு ஃபோன் வருது, விஸ்வநாதன் இருக்கானா அங்கே அப்படின்னு. ரங்கசாமின்னு ஒரு ரெக்கார்டிங், இல்லையே இப்போ தானே கோல்டன் ஸ்டுடியோக்கு போகிறார், இங்கே தான் ரெக்கார்டிங் முடித்தார். அங்கே என்ன பண்ணுறான், அங்கே கம்போஸ் பண்ணியிருக்கான் போடுறோம். யார் ரைட்டர் அதோட எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் யார் பேசுகிற, ஒரு துக்கமான செய்தி, வாய்ஸை மாற்றி கண்ணதாசன் செத்து போயிட்டார் அப்படின்னா இருந்தாலும் ஃபோனெல்லாம் கீழே போட்டு நடுங்கி உடனே சைக்கிள் இருக்க எடுத்து நேராக கோல்டன் ஸ்டுடியோ பக்கம் தான் வந்து நிற்கிறாரு, கையெல்லாம் விறகுது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னென்ன சொல்கிறீங்க, கவிஞர் இறந்து போயிட்டார். கவிஞர் இறந்து போயிட்டாரா? ஒன்றும் புரியல. பஞ்சொன்னா இருக்காரு, நாங்கள் எல்லாம் இருக்கோம், கம்போசிங் குரூப் இருக்கோம், அங்கேருந்து டிராஃபிக்கெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்குது, ஊர் முழுக்க பரவி போச்சு. கண்ணதாசன் வீட்டுக்கு முன்னால் எல்லோரும் வந்தாச்சு கும்பல். நான் புந்தமொழி ஐடெல்லாம் சுற்றி கித்தி வந்து போய் பார்க்குறேன், அங்கே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க, என்னை மட்டும் உள்ளே அனுப்பிட்டுருக்காரு. யாரும் போகல. நான் போன உடனே எல்லோரும் இருக்காங்க, விழிப்புணர்வு. நான் பிஸ்வனா வந்ததுக்கப்புறம் நான் போனால் கல் பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்காரு. நான் அழுது இதெல்லாம் கெட்டு போதையெல்லாம் தெளிஞ்சு எங்கே இருக்கேன்னு தெரியாமல் விழுந்து அடித்து பிறண்டு விழுந்து போயிருக்கேன். நான் செத்து போனால் நீ என்ன எப்படி இருப்பேன் நான் பார்க்கறதுக்காக பண்ணேன்டா. ஐயோ. அதனால் இந்த சாவில் மட்டும் நான் உன்னை முந்திக்கணும், நீ கஷ்டப்படுறத பார்த்தா கஷ்டமாக இருக்கு. ஆனால் உண்மையாகவே ஒரு காலகட்டத்தில் இறந்து போன போது அப்போ உங்கள் துக்கம் எப்படி இருந்தது, உங்கள் மனநிலை? அது நான் சொல்கிறேன், ஒரு ஒரு அதாவது நான் கொஞ்சம் படங்கள்லாம் வேலை செஞ்சேன், பசங்கள்லாம் படிப்பாங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். அவரும் சரியாக படிக்கிறனால படம் எடுக்க வந்தாச்சு. படம் எடுத்து எனக்கு கொஞ்சம் 10-14 பிக்சர் நான் ப்ரொடியூசர் ஆனேன்னு வழியும் நான் மியூசிக் டைரக்டர் தான், எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் நஷ்டம் வந்தது, பல சொத்துக்கள் விற்க வேண்டியதாக போச்சு, கொஞ்சம் கஷ்டமான நிலைமை. அமெரிக்காவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறாரு, எங்கே போனாலும் என்னை கூப்பிட்டு போவார். ரஷ்யாவுக்கு போகும்போது நாங்கள் போய்ட்டோம், ஒன்றா போயிருக்கோம், எங்கேயும் நாங்கள் இருப்போம், வார்ஃபண்டுக்கு போகும்போது இருப்போம். இங்கே என்னால் போக முடியல, அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார், அடிக்கடி ஃபோன் பண்ணுவார். அங்கே சிக்காகோ ஹாஸ்பிட்டல், இங்கே கூடயும் ஒரு ஹாஸ்பிட்டல் அமைச்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள். ஸோ அங்கேருந்து ஒரு நாளைக்கு ஃபோன் வருது வீட்டுக்கு காலையில், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இங்கே என்னன்னு கேட்டால், தூக்கத்துலலாம் கம்போசிங்கில் உட்காந்துருக்க மாதிரியும், என்னை திட்டுற மாதிரியும், என்னை விட்டு விளையாடுற மாதிரியும், ஏதோ பேசுகிற மாதிரியும், விஸ்வநாதனை பற்றியே நினச்சிட்ருக்காரு. அங்கே அவங்க மனைவிகள்லாம் உட்காந்துருக்காங்க, இருந்தாலும் கூட அவன் யாரையும் கேர் பண்ணல. விஸ்வநாதன் அனுப்ப முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோன் கால். எம்ஜிஆர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நீ கொஞ்சம் போறியா விஸ்வ அப்படின்னாரு. நான் இப்போ போக முடியாது, நான் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கேன், ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. சரி, அப்போ நீ ஒரு வேலை செய்,
எல்லாம் அவரோட உட்கார்ற மாதிரியும் கம்போஸ் பண்ணுற மாதிரியும் மெட்டெல்லாம் போட்டு ஒரு கேசட் பண்ணி அந்த கேசட் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், அது பண்ணி கொடுக்குறாரு. உட்காந்து பண்ணோம். உட்காந்து அந்த கேசட்டு போய் அங்கே சேர்றதுக்குள்ளே இந்த செய்தி வந்துச்சு. கவிஞருக்கு ரொம்ப பிடித்த பாட்டு அப்படின்னா அது எதுன்னு இது பண்ணலாம்? நான் சொல்கிறேன் தம்பி, கவிஞருக்கு பிடிச்ச பாட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அதில் எவ்வளவோ எத்தனையோ 1000 பாடல்கள் எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஒரு சினிமா பாப்புலரை விட ஒரு பாப்புலரான ஒரு கேசட்டுக்காக ஒரு ரெக்கார்ட் பண்ணோம் பாட்டு, 10 பாட்டு. கிருஷ்ணகானம்னு அது டைட்டில். அவர் முன்னெல்லாம் ஆத்திகம் அப்படி இப்படி நாத்திகம் எல்லாம் பிரச்சனைகளாக இருந்தது. நாத்திகமாக அது நிமிஷத்துக்கு அவரோட செய்தி வேறு சமாச்சாரம். பட் அவருக்கு உணர்வுகள்லாம் ஒரே உணர்வு தான். அந்த ஆத்திகன்னு பாட்டுறதுனா அதுக்கு என்ன எழுதுமோ அதை எழுதுவார், நாத்திகன்னு எழுதுனா அதுக்கு என்ன வேணுமோ எழுதுவார், அது வேறு. பட் அவருக்கு மனசில் பிடிச்சது அந்த பக்தி தான். பக்தின்னா அதில் என்ன பக்தின்னு கேட்டால் கண்ணன் மேலே ரொம்ப பக்தி அவருக்கு. அந்த பாட்டு எடுக்கிற சந்தர்ப்பம் வந்த உடனே காலையில் வந்த உடனே ஒரு 3 பாட்டு முடித்தார். காலையிலனாக்கா ஒரு 2 நண்பர் எனக்கு வாழ்க்கையில், 2 நண்பர்கள். ஒரு நண்பர் சூரிய உதயம் பார்க்காத நண்பர், இன்னொரு நண்பர் சூரிய அஸ்தமானம் பார்க்காதவர். சூரிய உதயம் பார்க்காத நண்பர் சந்திரபாபுன்னு ஒரு பையன் எனக்கு ஃப்ரெண்ட். அவன் இன்னொரு நண்பர் சூரிய அஸ்தமானம் பார்க்காதவர், அதுதான் கவிஞர். காலையில் 10 மணிக்கு வந்தார். 10 மணிக்கு ஒரு மணிக்குள்ளே 3 பாட்டு முடித்தார் இந்த கிருஷ்ணகானத்துக்கு. அதுக்கப்புறம் போய் 6 மணி 6:30 மணி 7 மணிக்கு மேலே வந்தார். 7 மணிக்கு வந்தவர் ராத்திரி 10-11 மணிக்குள்ளே 7 பாட்டு முடித்தார். பாட்டை எழுதி டியூன் பண்ணுறது, அப்படி ஒரு பாட்டு. அந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு. நல்ல பாப்புலர், நல்ல வியாபாரம். அந்த சீசனில் அது பிரமாதமாக போச்சு. இது ரிலீஸ் ஆகி போய் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எவ்வளோ பெரிய பாடல்கள்லாம் எழுதணும். ஒரு நாளைக்கு அவர் எப்பவுமே ராத்திரி 11:30 மணி 11 மணிக்கு தான் எனக்கு கூப்பிடுவார். கூப்பிட்ட உடனே என் மனைவியோ எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க, அதை மாதிரி கவிஞர் போனால் எடுத்துக்கோமாங்க. நான் போய் எடுத்தேன். என்னடா தூங்கிட்டியா? இல்லை கவிஞரை, என்ன வேணும்னு சொன்னேன். இந்நேரத்தில் ஏன் போட்டு கொடுறேன், நாளைக்கு வேலை இருக்குது எனக்கு. இல்லை நீ என்ன செய்கிற சொன்னேன். என்ன செய்கிறேன், இந்நேரத்தில் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு தூங்க போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் இப்போ ஒரு 20 தடவை கேட்டேன் டேப்பில். என்ன பாட்டியா? புல்லாங்குழல் கொடுத்த மூங்கிலோட, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சரிங்க, ஒரு சந்தோஷம். இல்லை நான் ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக நான் உனக்கு முன்னால் நான் இறந்துருவேன் சொல்கிறேன். அப்படி நான் இறந்தேன்னாக்கா நீ எங்கே மேடையில் போனாலும் எனக்கு பிடிச்ச அந்த பாட்டை நீ முதல்ல பாடி தான் ஆரம்பிக்கணும். அந்த பாட்டு இப்போ கொஞ்சம் ஃபோனில் பாடுறான்னாரு. நான் பாடினேன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் கண்ணதாசன் புகழை பாடுங்களேன்னு முடிப்பேன். ஸோ இந்த பாடலுக்கு எங்கே கச்சேரி நடந்தாலும் அங்கே ஒரு ஓரத்தில் இருப்பார், அவர் இருந்தாங்க. அவருடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை. அப்படி இஷ்டமான பாட்டு அவருக்கு அது.